வணக்கம், வெல்கம் டு பானு குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் பச்சடி. இது வந்து ஆந்திரா டிஷ்ஷு. ஆந்திராவில் நிறைய பேர் இந்த வெள்ளரிக்காய் பச்சடி மெயினாக செய்வாங்க. வெள்ளரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபிக்காரங்களுக்கு, இந்த ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நிறைய வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீர் சத்து இல்லாதவங்க இது நீர் சத்து உள்ள பதார்த்தம். இது மெயினாக யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குக்கும்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் வெள்ளரிக்காய் நல்ல முத்தலான வெள்ளரிக்காய். நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வெள்ளரிக்காய் இது மாதிரி துருவி வச்சுக்கணும். புளி, உப்பு, இது வறுக்கிறதுக்கு மிளகா வத்தல், வெந்தயம், பெருங்காயம், இந்த மூணும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ரொம்ப அரைக்கூடாது. ஒரு ஷார்ட்டில் ஒரு சுற்றிட்டு எடுத்து வச்சிடணும். தயிர் பச்சடி நல்லெண்ணெய் போட்டுட்டு இந்த பச்சடி போட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது காம்போடே போட்டுக்கலாமா? காம்போடே போட்டால் தான் மிளகா வந்து காரம் நிறைய தெரியும். அப்படியே போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும்னா காம்புக்கு இல்லாமே போகும். வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். இந்த பெருங்காயமும் போட்டுக்கணும். பெருங்காயம் ஒரு சும்மா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். இது வந்து வெந்தயமும் பெருங்காயம் தான் இந்த பச்சடிக்கு வாசனையே. இது வறுபட்டுடுச்சு. இது முதல்ல புளி, இந்த வறுத்த மிளகா, பெருங்காயம், உப்பு வச்சு முதல்ல கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு சின்ன ரவுண்டு வச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சாலும் இந்த பச்சடி நல்லா இருக்காது. கரகரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கணும். இப்படி நம்ம நறுக்கி வச்ச வெள்ளரிக்காயை நம்ம அரைச்ச பதத்தோடு கலந்துட்டு இப்படி இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதை நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெலாம். தேங்க்யூங்க.